பாரிமுனை மணலியில் சுமார் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. பேசன் பிரிட்ஜ், விம்கோ நகர், ஐசவுஸ் ஆகிய இடங்களில் தலா 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எண்ணூரில் கடந்த 13 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. காலை முதல் இரவு வரை நீடித்த மழை என்பது எண்ணூரில் மொத்தம் 19 சென்டிமீட்டர் மழை அங்கு பதிவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், எண்ணூர், மணலி போன்ற பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது? மேலும் அங்கு தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறதா? விவரம் என்ன? வங்கக்கடலில் நிலைவரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை எண்ணூர்ல 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. குறிப்பாக இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளிலேயும் கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக இந்த டிட்வா புயல் வலுவிழந்து வடமேற்கு கடற்கரை பகுதியில சென்னைக்கு மிக அருகில் கரைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நிலையில இன்று காலை முதலே சென்னையின் பெரும்பாலான இடங்கள்ல கனமழை பெய்து வருது. சென்னை மாநகராட்சி தரப்புல பொறுத்த வரைக்கும் சென்னை முழுவதுமாக 65 இடங்கள்ல மழைமானி பொருத்தப்பட்டு மழையின் அளவை தொடர்ச்சியாக கண்காணித்து அதற்கேற்றவாறு மழை பாதிப்பு உள்ள பகுதிகள், தண்ணீர் தேக்கம் உள்ளிட்டவை தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையம் அமைத்து கண்காணித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி தரப்பில் வழங்கப்பட்ட மழையின் அளவின்படி எண்ணூர்ல அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மணலி, பாரிமுனை மற்றும் உள்ளிட்ட இடங்களிலேயும் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மணலி புதுநகர் பகுதியில் 14 சென்டிமீட்டரும், காசிமேட்ல 11 சென்டிமீட்டர், பேசன் பிரிட்ஜ் பகுதியில 13 சென்டிமீட்டரும், விம்கோ நகர்லயும் 13 சென்டிமீட்டரும், கத்திவாக்கம் பகுதியில 11 சென்டிமீட்டரும், திருவல்லிக்கேணி ஐசோஸ் பகுதியில 13 சென்டிமீட்டரும், வடபழனி 12 சென்டிமீட்டர் என சென்னையில் 11 இடங்கள்ல அதி கனமழை பதிவாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இன்று காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரையிலான மழை அளவின்படி ஒட்டுமொத்த சென்னையிலும் சராசரி மழை அளவு 9 சென்டிமீட்டராக பதிவாகி இருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் பொருத்தப்பட்டு மழை மானியில் எடுக்கப்படும் அளவுகளின்படியான விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல, அதாவது தாழ்வான பகுதிகளில் சென்னையின் பல்வேறு இடங்களிலையும் மெட்ரோ பணிகள் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளிலையும் தண்ணீர் தேக்கம் இருந்து வருகிறது. சென்னை மாநகராட்சி தரப்பை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்துல இயந்திரங்கள் மூலமாக பொருத்தப்பட்டு உடனடியாக தண்ணீர் அகற்றும் பணிகளையும் மாநகராட்சி மேற்கொண்டு வருகின்றது. தொடர்ந்து 10 மணி வரை மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேலும் 36 மணி நேரம் வரையில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையோர பகுதிகளில் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடும் என்பதால் சென்னையில் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.